லைவ் பிளான்ஸ் அக்வேரியம் டேங்க் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அமேசான் காடே தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி தோணும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம பண்ண மாட்டோமான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா வந்துட்டு இதுல இருக்க பிளான்ஸ், சாயில், ஃபர்டிலைசர், CO2 அதுக்கப்புறம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த பிளானை கைவிட்டிருப்பீங்க. ஆனா இனி உங்களுக்கு இந்த கவலை வேணாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பிளான்ட் டேங்க் வைக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்வேரியம் பிளான்ஸ் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது 3 பிளான்ஸ் பத்தி சொல்ல போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பேம்போ. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் வளரும், தண்ணிக்கு வெளியிலயும் வளரும். இதை நிக்க வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சாயில் இருந்தா போதும். மற்றபடி இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணி ரொம்ப ஆக்சிஜனேட்டடாக வச்சுக்கும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். இதுவும் வந்து லக்கி பேம்போ மாதிரியே தான். அதே மாதிரி வந்துட்டு வாட்டருக்கு உள்ளேயும் வளரும், வெளியிலையும் வளரும். அது மட்டும் இல்லை, இந்த பிளான்ட்டுக்கு எந்த ஒரு சாயிலும் தேவைப்படாது. வெறும் கல்லுலையோ இல்லை வந்து ட்ரிஃப்ட் வுட்லையோ கட்டினாலே வளரும். நம்ம மூணாவது பார்க்க போகிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு வந்து பிளான்ட் வளர்க்குறது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி சப்மர்சிபிளாக வாட்டரில் வைக்கணும். இதை பேஸ் பண்ணி வந்துட்டு லீவ்ஸ்லாம் வெளில வளரும், ரூட் வந்து உள்ள வளரும். இதனால உங்கள் வாட்டரோட TDS அதுக்கப்புறம் pH லெவல் ரொம்பவே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த பிளான்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த பிளான்ஸ்ல எது நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.